வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது விக்னேஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனநாயகமும் தொழில்நுட்பமும் இணைந்து மனிதகுலத்தின் நலனை உறுதி செய்ய முடியும். செமி கண்டக்டர் உற்பத்தி துறையினருடன் நடந்த கலந்துரையாடலில் பிரதமர் மோடி பேச்சு. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் ஜனநாயகம் தகர்ந்துவிட்டது. அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் ஊடகவியலாளர்களுடன் கலந்துரையாடிய போது ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக மதுக்கடைகள் மூடுவதற்கான செயல் திட்டத்தை வரையறுக்க வேண்டும். அறிவிப்புகளை வெளியிடுமாறு முதல்வருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கோரிக்கை. சென்னையில் விநாயகர் ஊர்வலம் மற்றும் சிலை கரைப்பு நிகழ்விற்கான பாதுகாப்பு ஏற்பாடு தீவிரம். 16,500 போலீசார், 2,000 ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக காவல்துறை அறிவிப்பு. மணிப்பூரில் மீண்டும் தீவிரமடையும் மாணவர்கள் போராட்டம். வரும் 15ஆம் தேதி வரை இணைய சேவை துண்டிப்பு. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் தொழில் முன்னேற்றத்திற்கு முக்கிய முதலீடுகள் கிடைத்துள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதன்படி முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் அமெரிக்காவின் சிகாகோ நகரில் ஜாஃபில் நிறுவனத்துடன் 2,000 கோடி ரூபாய் முதலீட்டில் 5,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் திருச்சியில் மின்னணு உற்பத்தி நிறுவனம் அமைப்பதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதேபோல ராக்வெல் ஆட்டோமேஷன் நிறுவனத்துடன் 666 கோடி ரூபாய் முதலீட்டில் காஞ்சிபுரத்தில் மின்னணு உற்பத்தி நிறுவன விரிவாக்கத்திற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. ஜனநாயகமும் தொழில்நுட்பமும் இணைந்து மனிதகுலத்தின் நலனை உறுதிப்படுத்தும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி தனது இல்லத்தில் செமி கண்டக்டர் உற்பத்தி துறையில் உள்ள நிர்வாகிகளுடன் கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், வரும் காலம் தொழில்நுட்பம் சார்ந்ததாக இருக்கும் என்றும் டிஜிட்டல் யுகத்தின் அடிப்படையே செமி கண்டக்டர் தான் என்றும் தெரிவித்தார். மேலும் ஜனநாயகமும் தொழில்நுட்பமும் இணைந்து மனிதகுலத்தின் நலனை உறுதிப்படுத்தும் என்றும் செமி கண்டக்டர் துறையில் இந்தியா பொறுப்புடன் முன்னேறி வருகிறது எனவும் பிரதமர் மோடி பேசினார். இந்தியாவில் கடந்த 10 ஆண்டுகளில் ஜனநாயகம் தகர்ந்துவிட்டது என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். அமெரிக்கா சென்றுள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாஷிங்டனில் ஊடகவியலாளர்கள் மத்தியில் கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், இந்தியாவில் காங்கிரஸ் கூட்டணிக்கும் பாஜகவிற்கும் இடையே சித்தாந்த போர் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். காங்கிரஸ் கூட்டணியின் சித்தாந்தம் பன்மைத்துவத்தை ஆதரிப்பது என்றும் பாஜகவின் சித்தாந்தம் பன்மைத்துவத்திற்கு எதிரானது என்றும் அவர் தெரிவித்தார். பாரத் ஜோடோ யாத்திரைக்கு பிறகு தான் பலதரப்பு மக்களின் குரலாக மாற முயற்சித்து வருகிறேன் எனவும் அவர் குறிப்பிட்டார். தமிழக அரசின் பரிந்துரையை தக்க காரணங்கள் இன்றி நிராகரித்த தமிழக ஆளுநரின் செயலுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஆயுள் தண்டனை கைதிகள் 10 பேரை நன்னடத்தையின் அடிப்படையில் முன்கூட்டியே விடுதலை செய்ய மாநில அளவிலான குழு தமிழக அரசுக்கு பரிந்துரைத்தது. இதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒப்புதல் அளித்து ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைத்தார். ஆனால் ஆளுநர் தகுந்த காரணங்கள் இன்றி இந்த பரிந்துரையை நிராகரித்தார். இந்நிலையில் 10 ஆயுள் தண்டனை கைதிகளும் இதுகுறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இதனை விசாரித்த நீதிமன்றம் ஆளுநரின் செயலுக்கு அதிருப்தி தெரிவித்தது. மேலும் 8 வாரத்திற்குள் இது தொடர்பான கோப்புகளை மீண்டும் பரிசீலிக்குமாறு தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது. 3% இடஒதுக்கீட்டில் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டுமென விளையாட்டு வீரர்கள் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் முதற்கட்டமாக 100 வீரர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்கப்பட உள்ளதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டத்தின் கீழ் வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளையும் வழங்கிய அவர் பட்டா பிரச்சினையை தீர்ப்பதில் அரசு உறுதியாக இருப்பதாக கூறினார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக மதுக்கடைகளை மூடுவதற்கான அறிவிப்பை தமிழக முதலமைச்சர் வெளியிட வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாடு அரசு படிப்படியாக மதுக்கடைகளை மூடுவதற்குரிய செயல் திட்டங்களை வரையறுக்க வேண்டும் என தெரிவித்தார். படிப்படியாக மதுக்கடைகளை மூடுவதற்குரிய செயல் திட்டங்களை வரையறுக்க வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக இது தொடர்பாக சில அறிவிப்புகளை தமிழ்நாடு அரசு அல்லது தமிழ்நாடு முதல்வர் செய்ய வேண்டும் என்கிற வேண்டுகோளை தோழமையோடு முன்வைக்கிறோம். தமிழ்நாடு இளைஞர்களால் மது இல்லாமல் இருக்க முடியாது என்ற சூழலை உருவாக்கி இருப்பதுதான் திராவிட மாடல் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம் செய்துள்ளார்.
இதுகுறித்து பேசிய அவர், மது பாதிப்பில் இந்தியாவிலேயே தமிழகம் முதல் இடத்தில் இருப்பதாக தெரிவித்தார். மது பிரச்சனையை இப்போதாவது திருமாவளவன் ஏற்றுக்கொண்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்த அவர், மாநாட்டுக்கு அவர் அழைக்கட்டும், பார்க்கலாம் என குறிப்பிட்டுள்ளார். விசிக தலைவர் திருமாவளவனின் போராட்டம் மதுவுக்கு எதிரானதா அல்லது கூட்டணிக்கு எதிரானதா என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், விசிக மாநாட்டிற்கு அதிமுகவுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். திமுக மீது கூட்டணி கட்சிகள் நம்பிக்கை இழந்துவிட்டதாகவும் அவர் விமர்சனம் செய்துள்ளார். மது என்பது சமூகம் சார்ந்த பிரச்சனை என்பதால் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அதிமுகவை விசிக அழைத்திருக்கும் என அமைச்சர் மனோ தங்கராஜ் கூறியுள்ளார். வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சமூக மாற்றம் மூலம் மது ஒழிப்பை கொண்டுவர முடியும் என தெரிவித்தார். கட்சிகள், அரசுகள் மட்டும் நினைத்தால் முடியாது என்றும் அனைவரையும் அழைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் என்றும் மனோ தங்கராஜ் கூறினார். விசிக மாநாட்டில் அதிமுக பங்கேற்பது என்பது அவர்கள் விருப்பம் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அது அவங்க இஷ்டங்க. பங்கேற்பது அவங்க இஷ்டம், அவங்ககிட்ட தான் கேட்கணும். சென்னையில் விநாயகர் சிலை ஊர்வலம் மற்றும் சிலை கரைப்பு நிகழ்வில் சுமார் 16,500 போலீசார் மற்றும் 2,000 ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக சென்னை பெருநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் வரும் 15ஆம் தேதி விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் சென்று கரைக்கப்பட உள்ளது. விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்போர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சென்னை பெருநகர காவல்துறை எச்சரித்துள்ளது. சென்னை மயிலாப்பூரில் வீட்டில் இருந்த 140 சவரன் நகைகள் மாயமாகியுள்ளது. அப்பர்சாமி கோயில் தெருவைச் சேர்ந்த தங்கதுரை ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். இவரது மனைவி இறந்துவிட்டதால் இவரும் இவரது மகனும் மட்டும் வீட்டில் உள்ளனர். இந்நிலையில் யதார்த்தமாக வீட்டில் இருந்த நகைகளை தங்கதுரை எடுத்து பார்த்துள்ளார். அப்போது 140 சவரன் நகை மாயமாகியுள்ளதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து தங்கதுரை மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். பிரதமர் மோடி குறித்து சர்ச்சைக்குரிய பேச்சு விவகாரத்தில் சசி தரூருக்கு எதிரான அவதூறு வழக்கு விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. 2018இல் பிரதமர் மோடி சிவலிங்கம் மீது அமர்ந்திருக்கும் தேள் என சசி தரூர் பேசியிருந்தார். இதற்கு எதிராக பாஜகவின் ராஜீவ் பப்பர் தொடர்ந்த அவதூறு வழக்கில் சசி தரூரை நேரில் ஆஜராக டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதற்கு எதிராக சசி தரூர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் அவதூறு வழக்கை விசாரிக்க இடைக்கால தடை விதித்ததோடு மேல்முறையீட்டு வழக்கில் டெல்லி அரசும் புகார்தாரரும் 4 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்டது. சீனா பாகிஸ்தானை நமக்கு எதிரியாக வளர்த்ததால் தற்போது பாதுகாப்பு மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளதாக தமிழக ஆளுநர் RN ரவி தெரிவித்தார். கிண்டி ஆளுநர் மாளிகையில் நடந்த கருத்தரங்கில் பேசிய அவர், சீனா தொடர்ந்து இந்தியாவின் பகுதியை ஆக்கிரமித்ததாகவும் அதன் விளைவாக 5,500 சதுர கிலோமீட்டர் பகுதியை சீனா பிடித்ததாகவும் தெரிவித்தார். அப்போது இருந்த தலைவர்கள் அகிம்சை பற்றியே பேசிக்கொண்டு இருந்ததால் நாம் மிகப்பெரிய விலையை கொடுக்க நேரிட்டதாகவும் அவர் கூறினார். ஊரக பகுதிகளில் 5,000 நீர்நிலைகளை புனரமைக்க 500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி அறிவித்துள்ளார். சிறுபாசன ஏரிகளின் கொள்ளளவினை மேம்படுத்தி புனரமைப்பதன் மூலம் வெள்ளம் மற்றும் வறட்சி ஆகிய இரண்டையும் தடுக்கும். சிறுபாசன ஏரிகளின் கரையை பலப்படுத்தி பசுமைச் சூழலை ஏற்படுத்த பனை மற்றும் உள்ளூர் வகை மரக்கன்றுகள் நடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை ஆன்லைனில் அபராதம் செலுத்தும் வசதிகளை மேம்படுத்தியுள்ளது. முன்னதாக டெபிட், கிரெடிட் கார்டுகள், பேடிஎம், சேவை மையங்கள், பாரத் ஸ்டேட் வங்கி வாயிலாக UPI மற்றும் QR கோட் மூலமாக பணம் செலுத்தும் முறையை அறிமுகப்படுத்தியது. இந்நிலையில் தற்போது இணையதள பக்கம் தொடங்கப்பட்டு ஆன்லைன் டிஜிட்டல் கட்டண சேவை முறைகளை மேம்படுத்தப்பட்டுள்ளது. இணையதளத்தில் சலான் எண், வாகன பதிவெண்ணை உள்ளீடு செய்து அபராத தொகையை செலுத்தலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆவின் பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது பற்றி ஆலோசித்து வருவதாக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் கூறியுள்ளார். வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மற்ற நிறுவனங்களால் ஆவினுக்கு அச்சுறுத்தல் இல்லை என்றார். ஆவின் பொருட்களுக்கு நல்ல வரவேற்பு இருப்பதாகவும் எனவே வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது குறித்து ஆலோசனை நடத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி அருகே கந்திக்குப்பத்தில் NCC முகாமில் தனியார் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான போலி NCC மாஸ்டர் சிவராமன் உட்பட 16 பேரை போலீசார் கைது செய்தனர். இதில் சிவராமன் தற்கொலை செய்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் காவேரிப்பட்டினத்தைச் சேர்ந்த ஜிம் மாஸ்டர் டேனியல் அருள்ராஜ் என்பவரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர்.
தமிழகத்தில் காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் நடவடிக்கைகளில் மது ஆலைகளின் கருத்துக்களை பெறும் பணி நடைபெற்று வருவதாக அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டி அணைக்கட்டு பகுதியில் செல்லும் ஓடையை தூர்வாரும் பணிகளுக்கு பூஜை நடைபெற்றது. இதில் அமைச்சர் முத்துசாமி கலந்து கொண்டு பணியை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகம் முழுவதும் காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் விரைவில் செயல்பாட்டிற்கு வரும் என தெரிவித்தார். இயக்குனர் பிரபு ஜெயராம் இயக்கும் புதிய படத்தில் நடிகர் அருள்நிதி கதாநாயகனாக நடித்து வருகிறார். இந்த படத்தின் படப்பிடிப்பு தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள தேரிக்காடு பகுதியில் நடைபெற்று வருகிறது. சிகப்பு பாலைவனம் பகுதியில் உள்ள உயரமான குன்றின் மீது படப்பிடிப்பு நடத்தப்பட்டது. அருகே உள்ள சொக்கன் குடியிருப்பு மணல் மாதா ஆலயம், உவரி கப்பல் மாதா ஆலயம் போன்ற இடங்களில் படப்பிடிப்பு நடந்த நிலையில் அப்பகுதியில் பொதுமக்கள் அனுமதிக்கப்படவில்லை. தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ஜீவஜோதி சாந்தகுமாரின் வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக உருவாக உள்ளது. உணவக உரிமையாளர் ராஜகோபால் ஜீவஜோதி வழக்கை அடிப்படையாக கொண்டு படம் உருவாக உள்ளது. ஜீவஜோதியின் கதையை படமாக உருவாக்கும் உரிமையை பெற்றுள்ள ஜங்லி பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த படத்தை ஜெய்பீம் பட இயக்குனர் ஞானவேல் இயக்க உள்ளதாக அறிவித்துள்ளது. பல்வேறு மொழிகளில் உருவாக உள்ள இந்த திரைப்படத்திற்கு தோசா கிங் மசாலா அண்ட் மர்டர்ஸ் என பெயரிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றும் 5 கூடுதல் நீதிபதிகளை நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரை செய்துள்ளது. கூடுதல் நீதிபதிகளாக உள்ள எல்.சி. விக்டோரியா கௌரி, பி.பி. பாலாஜி, கே. ராமகிருஷ்ணன், ஆர். கலைமதி, கே.ஜி. திலகவதி ஆகியோரை நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இதேபோல மாவட்ட நீதிபதி அந்தஸ்தில் உள்ள ஆர். பூர்ணிமா, எம். ஜோதிராமன், அகஸ்டின் தேவதாஸ், மரியா கிளாட் ஆகியோரை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கவும் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரை செய்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா தொகுதியில் போட்டியிட்டு வென்ற சுயேட்சை வேட்பாளர் அப்துல் ரஷீத்திற்கு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள என்ஐஏ சிறப்பு நீதிமன்றம் அக்டோபர் 2 வரை இடைக்கால ஜாமீன் வழங்கியுள்ளது. பயங்கரவாதிகளுக்கு நிதியுதவி வழங்கியதாக கைது செய்யப்பட்ட அப்துல் ரஷீத் 2019ஆம் ஆண்டு முதல் திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். பாராமுல்லா மக்களவைத் தொகுதியில் தேசிய மாநாட்டுக் கட்சி வேட்பாளர் உமர் அப்துல்லாவை 2 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளில் அப்துல் ரஷீத் வீழ்த்தியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மீறி கொல்கத்தாவில் மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி வருவது கவலையை ஏற்படுத்தியுள்ளது. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலைக்கு நீதி கேட்டு அம்மாநில சுகாதாரத்துறை அலுவலகமான ஸ்வஸ்தியா பவனின் அருகே ஏராளமான மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். மருத்துவர்கள் போராட்டத்தால் நோயாளிகள் பலர் இன்னலுக்கு ஆளாவதை சுட்டிக்காட்டிய உச்சநீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்குள் அனைவரும் பணிக்கு திரும்ப வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. அவ்வாறு திரும்பவில்லை என்றால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்திருந்தது. இதனை பொருட்படுத்தாத மருத்துவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மணிப்பூர் மாநிலத்தில் மீண்டும் வன்முறை சம்பவங்களால் பதற்றம் ஏற்பட்டுள்ளதால் செப்டம்பர் 15ஆம் தேதி வரை இணைய சேவை துண்டிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூரில் கடந்த ஆண்டு மே மாதம் குக்கி மற்றும் மைத்தேயி சமூக மக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். 6 மாதத்திற்கும் மேலாக வன்முறை நீடித்த நிலையில் மத்திய மாநில அரசுகளின் தொடர் நடவடிக்கையால் அங்கு கொஞ்சம் கொஞ்சமாக அமைதி திரும்ப தொடங்கியது. இந்நிலையில் மணிப்பூரில் கடந்த சில நாட்களாக மீண்டும் வன்முறை சம்பவங்கள் ஆங்காங்கே அரங்கேறி வருகின்றன. புரோ கபடி லீக் தொடரில் இம்முறை நிச்சயம் கோப்பையை வெல்வோம் என தமிழ் தலைவாஸ் அணி தெரிவித்துள்ளது. அடுத்த மாதம் தொடர் தொடங்க உள்ள நிலையில் தமிழ் தலைவாஸ் அணியின் வீரர்கள் அறிமுக கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இதில் தமிழ் தலைவாஸ் அணியின் தலைமை பயிற்சியாளர் உதய்குமார், வியூக பயிற்சியாளர் சேரலாதன், கேப்டன் சாகர் ரதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது கடந்த முறை செய்த தவறுகளை சரி செய்து அணியை பலப்படுத்துவோம் என அவர்கள் தெரிவித்தனர். பாராலிம்பிக் போட்டியில் பதக்கங்களை வென்றவர்களுக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் பரிசுத் தொகையை வழங்கி கௌரவித்தார். டெல்லி ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கலந்து கொண்டு பதக்கங்களை வென்றவர்களுக்கு பரிசுத் தொகைகளை வழங்கினார். தங்கம் வென்றவர்களுக்கு 75 லட்சம் ரூபாயும், வெள்ளி வென்றவர்களுக்கு 50 லட்சம் ரூபாயும், வெண்கலம் வென்றவர்களுக்கு 30 லட்சம் ரூபாயும் பரிசுத் தொகையாக வழங்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனநாயகமும் தொழில்நுட்பமும் இணைந்து மனிதகுலத்தின் நலனை உறுதி செய்ய முடியும். செமி கண்டக்டர் உற்பத்தி துறையினருடன் நடந்த கலந்துரையாடலில் பிரதமர் மோடி பேச்சு. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் ஜனநாயகம் தகர்ந்துவிட்டது. அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் ஊடகவியலாளர்களுடன் கலந்துரையாடிய போது ராகுல் காந்தி குற்றச்சாட்டு.
2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக மதுக்கடைகள் மூடுவதற்கான செயல் திட்டத்தை வரையறுக்க வேண்டும். அறிவிப்புகளை வெளியிடுமாறு முதல்வருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கோரிக்கை. சென்னையில் விநாயகர் ஊர்வலம் மற்றும் சிலை கரைப்பு நிகழ்விற்கான பாதுகாப்பு ஏற்பாடு தீவிரம். 16,500 போலீசார், 2,000 ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக காவல்துறை அறிவிப்பு. மணிப்பூரில் மீண்டும் தீவிரமடையும் மாணவர்கள் போராட்டம். வரும் 15ஆம் தேதி வரை இணைய சேவை துண்டிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.